Taste the Daily. எங்கு சென்றாலும் மக்கள் எதிர்ப்பை எதிர்கொண்டு வரும் திராவிட மாடல் அரசாங்கம் வெளியில் தலைகாட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட பெஞ்சல் புயல் பாதிப்பை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினார்கள் விழுப்புரம் வாழ் மக்கள். புயல் பாதிப்பின் போது 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்தவித நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீதும் அவரது மகன் திமுக மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி மற்றும் அதிகாரிகள் மீதும் சேற்றை வீசி தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்த பகுதி கிராம மக்கள். இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் எங்கே தங்களின் மானம் கப்பலேறி விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த திமுகவுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பொன்முடி மீது சேறு வீசிய செய்தி காட்டுத்தீயாய் பரவி திமுக ஆட்சி மீது மக்கள் எந்த அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் என்ற உண்மையை உறக்கச் சொன்னது. இதையெல்லாம் நெஞ்சில் வஞ்சமாய் வைத்துக்கொண்டு தற்போது பொங்கல் தினத்தன்று போலீசார் இருவேல்பட்டு கிராமத்திற்கு சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ததாக கூறப்படுகிறது. போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்க ஓடியவர்களை போலீசார் விரட்டி கைது செய்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கிறோம் என கிராம மக்களை துன்புறுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம். அதுவும் ஆண் காவலர்களை வைத்து பெண்களை கைது செய்ய சட்டத்திலும் கூட இடமே இல்லையே. ஆனாலும் கூட இந்த செயலை செய்திருப்பதன் மூலம் தன் சர்வாதிகார முகத்தை வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறது இந்த அரசாங்கம். திராவிட மாடல் ஆட்சியின் திறமை மீது எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் போஸ்டர் மீது எதையோ தூக்கி எறிந்து தன் ஆத்திரத்தை காட்டிய பாட்டியை தேடி பிடிக்க தனிப்படை அமைத்தது காவல்துறை. மழை வெள்ள காலங்களில் மக்களை களத்தில் சந்திக்காத அமைச்சர்கள் மீது வாக்களித்த மக்கள் சேறுவாரி அடித்து தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுகிறார்கள். அந்த அப்பாவி மக்களையெல்லாம் தேடி தேடி சிறைபிடிக்கும் விடியா மாடல் காவல்துறை ஏன் போதைப்பொருள் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை? பொன்முடி சட்டையில் சேறுபட்டதுதான் நாட்டின் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா? இதே வேகத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை விசாரித்திருந்தால் யார் அந்த சார் என்று கண்டுபிடித்திருக்கலாமே. இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அப்பாவி மக்களை கூண்டோடு கைது செய்வதென்பது ஸ்டாலின் ஆட்சியின் சர்வாதிகார கோர முகத்தைத்தானே காட்டுகிறது. தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கும் சட்ட ஒழுங்கை காக்காமல் கும்பகர்ண துக்கத்தில் இருக்கும் காவல்துறையும் உளவுத்துறையும் அப்பாவி மக்களை கைது செய்வதற்கு மட்டும் முழித்துக் கொள்கிறதா? காவல்துறையை தன் ஏவல் துறையாக வைத்துக் கொண்டிருக்கிறாரா முதலமைச்சர்? மக்கள் விரோத போக்கு, சர்வாதிகாரம், பழி வாங்கல், இவைதான் திராவிட மாடலா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.